தமிழக மக்களுக்கோ நம்ம தலைவர்களுக்கோ அவமானம் நடந்தா மோடியா இருந்தாலும் சரி, உதயநிதி டேடியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எதிர்த்து நிற்பாரு. சட்டசபையா நடக்குது. சட்டசபை ஆரம்பிச்சா போதும், வண்டி வண்டியா கிளம்பி வந்துடுறாங்க திமுக காரங்க புழுகு மூட்டைய தூக்கிட்டு. திட்டம் என்ற பேர்ல மட்டமா ஏதாவது பேசுறாங்க. அப்பாவு என்ன சபாநாயகரா இல்ல சந்திரமுகி படத்துல வடிவேலான்னு தெரியல. அந்த திமுக போடுற பட்ஜெட் எல்லாம் போடுறதுக்கு ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் தேவையில்லை, ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருந்தாலே போதும். நீங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை நிறுத்துவாங்க, ஆட்சியை விட்டு துரத்துவாங்க, அவங்கள திருத்துவாங்க. திருட்டு திமுக இருக்காங்களே, இவங்க ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு கட்சி. தனித்து தேர்தல்ல போட்டியிட துப்பில்லாத, திராணி இல்லாத, தைரியம் இல்லாத கட்சி திமுக. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க, பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. அம்மா, கோடி அம்மாக்கள் இந்த உலகத்துல உண்டு. ஆனா என் உலகமே புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். ஏன்னா அவங்க என் தலைவி மட்டும் கிடையாது, என் வாழ்க்கை, என் உயிர், என் மூச்சு, என் வழிகாட்டி. நான் வாழ்ற வாழ்க்கை அம்மா தந்தது. இந்த வாய்ப்பும் வசதியும் எனக்கு அம்மா தந்தது. என் வீரமும் தைரியமும் அம்மா தந்தது. என் விசுவாசமும் விலாசமும் அம்மா தந்தது. இந்த புகழும் பெருமையும் அம்மா தந்தது. எனக்கு எல்லாமே அம்மா தான். அம்மாவால் நான், அம்மாவுக்காகவே நான் கட்சிக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். புரட்சி தலைவராலும், புரட்சி தலைவி அம்மாவாலும், கழகத்தாலும், இரட்டை இலையாலும் நம்மெல்லாம் ஒன்னா ஒரு குடும்பமா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இதை பார்த்து சில பேருக்கு பொறுக்க முடியல, கண்ணு உறுத்துது. நம்மள ஒழிக்க நினைக்கிற எதிரிகளுக்கும், நம்மள அழிக்க நினைக்கிற துரோகிகளுக்கும் இந்த தேர்தல்ல பாடம் புகட்டுவோம். நம்ம இதயத்துல புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் இதய துடிப்பா இருந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட ரெட்டையில இருக்கும் போது அதை விட என்ன வேணும் ஜெயிக்கிறதுக்கு? ரெட்டையிலன்றது வெறும் சின்னம் கிடையாது. தமிழக மக்களோட எண்ணம், ஏழை மக்களோட நம்பிக்கை ரெட்டையில. வீரமான சின்னம் ரெட்டையில, விவசாயிகளின் சின்னம் ரெட்டையில, கோடான கோடி தொண்டர்களின் சின்னம் ரெட்டையில, கடமை தவறாத மக்களோட சின்னம் ரெட்டையில, ஏழைகளின் சின்னம் ரெட்டையில, இளைஞர்களின் சின்னம் ரெட்டையில, விவசாயிகளின் சின்னம் ரெட்டையில, தாய்மார்களின் சின்னம் ரெட்டையில, உழைப்பவர்களின் சின்னம் ரெட்டையில, தமிழ்நாட்டின் சின்னம் ரெட்டையில. இந்த ரெட்டையிலை துணையோட தீய சக்தி திமுகவை துரத்தி துரத்தி அடிப்போம். நம்ம பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பத்தி எனக்கு தெரிஞ்சது சொல்ல விரும்புறேன். நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்ட பழகாதவங்களுக்கு, சரியா தெரியாதவங்களுக்கு அவர் வெறும் தலைவர், அவரும் ஒரு தலைவர், அவ்வளவுதான். ஆனா நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்ட நல்லா பழகினவங்களுக்கு தான் தெரியும் அவர் தான் தலைவர். உறுதியா, நேர்மையா, கட்சிக்காக வேலை பார்த்து எத்தனை கஷ்டங்கள், எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் அம்மாவோட ஆட்சியை காப்பாத்தி கட்சியை கட்டி காக்கிறவர் அண்ணன் எடப்பாடியார். அண்ணன் எடப்பாடியாரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல மனிதன், விவசாயியின் மகன், உண்மையான தமிழன், அம்மா வழி வந்த எளிமையான தலைவர், தோளோட தோள் கொடுத்து நிக்கிற தொண்டர். கட்சிக்கு ஆபத்தன்னா கடவுளே எதிரியா வந்தாலும் எதிர்த்து நிற்பாரு. தமிழ்நாட்டுக்கோ தமிழக மக்களுக்கோ நம்ம தலைவர்களுக்கோ அவமானம் நடந்தா மோடியா இருந்தாலும் சரி, உதயநிதி டேடியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எதிர்த்து நிற்பாரு. இப்படிப்பட்ட ஒரு உண்மையான
உறுதி ஏற்போம். உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒருத்தன் செத்து போய் மேல் லோகத்துக்கு போனாரா. அங்க சித்திரகுப்தன் கணக்கு பார்த்துட்டு இருந்தாரு. புண்ணியம் செஞ்சவங்களெல்லாம் சொர்க்கத்துக்கும் பாவம் செஞ்சவங்களெல்லாம் நரகத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. அங்க யமன் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில இருந்து செத்து போய் போனவன் வரிசையில நிக்கிறான். அவனோட சான்ஸ் வந்த உடனே சித்திரகுப்தன் கணக்கு பார்த்து, இவன் நிறைய பொய் பேசியிருக்கா பிரபு, இவனை நரகத்துக்கு தான் அனுப்பணும்னு சொல்லுவார். அவன் உடனே நான்லாம் பொய் பேசல, உங்க கணக்கு தப்பு, உங்க சித்திரகுப்தன் தான் பொய் பேசுறாருன்னு சொன்னார். அதுக்கு யமன், நான் டெஸ்ட் பண்றப்பா, நீ பொய் பேசுறியா உண்மை பேசுறியான்னு, நீ அந்த மேடையில போய் நில்லுன்னாரு. அங்க ஒரு மேடை இருந்தது. அந்த மேடை பின்னாடி பாத்தீங்கன்னா 1,00,000 பல்ப் இருந்தது. இது என்ன மேடை வித்தியாசமா இருக்கேன்னு கேட்டாரு. ஒண்ணு இல்ல தம்பி, நான் உன்னை சில கேள்வி கேட்பேன், நீ உண்மையை சொன்னா பல்ப் எரியாது, நீ பொய் பேசினா பல்ப் எரியும்னு சொன்னார். சரி, உன் பேர் என்ன தம்பின்னு கேட்டார். என் பேர் கோவிந்தசாமின்னா. உண்மையை சொன்னா பல்ப் எரியல. சரி சொல்லு, வாழ்க்கையில எத்தனை பொய் பேசியிருக்கேன்னு சொன்னார். கேட்டார். நான் ஒரு பொய் கூட பேசலன்னாரு. உடனே டிங்கன்னு பல்ப் எரிஞ்சது. உண்மையை சொல்லுப்பா, உனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் தர, வாழ்க்கையில எத்தனை பொய் பேசியிருக்கேன்னு கேட்டார். நான் ஒரு பொய்யும் பேசலன்னு மறுபடியும் சொன்னாரு. மறுபடியும் பல்ப் எரிஞ்சது. இவன் பொய் பேசுறா, இவனை இழுத்துட்டு போய் நரகத்துல போடுங்கன்னு யமன் சொல்லிட்டார். 4 பேர் வந்தாங்க. அந்த பையனை இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த பையனை பாத்தீங்கன்னா ஒரே ஆர்ப்பாட்டம், உங்க பல்பு தப்பு, உங்க வயர் தப்பு, உங்க சிஸ்டம் தப்பு, நான் பொய் பேசலன்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா மேடையில இருக்கிற 1,00,000 பல்பு எரியுது. உடனே அந்த தம்பி பாத்தீங்கன்னா, பாத்தீங்களா நான் ஒன்னும் பேசல, நீங்க எதுவும் கேட்கல, நான் பேசாமலே அத்தனை பல்பு எரியுது, அப்போ இது லூஸ் கனெக்ஷன், உங்க சிஸ்டம் தப்புன்னு சண்டை கட்டினாரு. அதுக்கு யமன் சிரிச்சுக்கிட்ட, சிஸ்டம் எல்லாம் தப்பு இல்ல தம்பி, தமிழ்நாட்டு சட்டசபையில ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அத்தனையும் பொய்யா பேசுறாரு, அதான் 1,00,000 பல்பு எரியுதுன்னு சிரிச்சுக்கிட்ட யமன் சொன்னார். அந்த நிலைமைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டசபையா நடக்குது. சட்டசபை ஆரம்பிச்சா போதும், வண்டியா கிளம்பி வந்துடுறாங்க திமுக காரங்க புழுகு மூட்டையை தூக்கிட்டு. திட்டம்ன்ற பேர்ல மட்டமா ஏதாவது பேசுறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டா அப்பாவு வந்து குறுக்கு நின்று கேட் போட்டுடுறாரு. அப்பாவு என்ன சபாநாயகரா இல்ல சந்திரமுகி படத்துல வடிவேலான்னு தெரியல. சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சாரு வடிவேலு பொண்டாட்டி கிட்ட பேச போனாலே போதும், வடிவேல் ஓடி வந்து கைய விரிச்சுக்கிட்டு நிப்பாரு குறுக்கு வந்து. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது கேள்வி கேட்டா போதும், ஸ்டாலினையும் அவரோட அமைச்சர்களையும் உடனே அப்பாவு குறுக்கு நிப்பாரு, பேச விட மாட்டாரு. இதெல்லாம் சட்டசபையா? பார்க்கறதுக்கு சட்டசபை கண்ணியமான சட்டசபை மாதிரியா இருக்கு? கரகாட்டக்காரன் படத்துல வர்ற ஜால்ரா கோஷ்டி மாதிரி தானே இருக்கு. ஸ்டாலின் கம்பி கட்டுறது, அப்பாவு ஜால்ரா தட்டுறது, திலானா மோகனாம்பல் சிவாஜி பத்மினி மாதிரி இருக்கு. இத்தனை இடைஞ்சல்களையும் தாண்டி நம்ம அண்ணன் எடப்பாடியாரோ அதிமுக எம்எல்ஏக்களோ பேச ஆரம்பிச்சாங்கன்னா உடனே நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி லைவ கட் பண்ணிடுவாங்க. சட்டசபை லைவ் எல்லா டிவிலையும் கட் ஆயிடும். ஏன்னா உண்மை ஊருக்கு தெரியக்கூடாது இல்ல. அதே திமுக கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க, வாயிலேயே உடச்சுடுவாங்க, அது மட்டும் கரெக்டா டிவில லைவ் வந்துடும். இதுவா ஜனநாயகம்? நீங்க சட்டசபைய பாருங்களேன், அது சட்டசபை மாதிரியா இருக்கு? குடும்பமா வந்து கிராமத்துல பஞ்சாயத்துக்கு உட்காருவாங்க, அதே மாதிரி இருக்கு. சட்டசபையில நீங்க திமுக எம்எல்ஏக்கள் வரிசைய கவனிச்சு பாருங்க, அங்க யார் இருப்பா? கருணாநிதி பையன், ஸ்டாலின் பையன், ஐ பெரியசாமி பையன், டிஆர் பாலு பையன், பொய்யாமொழி பையன், இப்படி ஒரு வாரிசு கூட்டமே உட்கார்ந்துகிட்டு இருக்கும். சரி, சட்டசபையில தான் இந்த நிலைமை, பார்லிமெண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா அங்க இன்னும் முரசொலி மாறம் பையன், ஆற்காட்டு வீராசாமி பையன், துரைமுருகன் பையன், தங்கபாண்டியன் பொண்ணு,
இதுவா திராவிட மாடல்? திமுகவோட திராவிட ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? ஒரு ஊருக்கு ஒரு தலைவரை வளர்ப்பாங்க, அந்த தலைவரோட குடும்பத்திலேயே அடுத்த தலைவரை கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு அடிமை வேலை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிப்பாங்க. அந்த மொத்த கூட்டமும் சேர்ந்து கருணாநிதி குடும்பம், அதாவது ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்தடிமை வேலை பார்க்கறதா அவங்களோட திராவிட மாடல். இவங்களெல்லாம் என்னன்னு நம்ம சொல்ல முடியும்? இப்போ பட்ஜெட் கூட்டம் நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல பட்ஜெட் கூட்டம் நடக்குது. இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் அதை உன்னிப்பா ஆர்வமா கவனிப்பாங்க. ஏன்னா அதுல மக்களுக்காக சிறப்பு திட்டங்கள் அறிவிப்பாங்க, நல்ல செய்திகளை அறிவிப்பாங்க. ஆனா இன்னைக்கு திமுக பட்ஜெட் தாக்கல் செஞ்சா ஒருத்தங்களும் சீண்டி பார்க்கறது இல்ல, திரும்பி பார்க்கறது இல்ல. ஏன்னா அது உண்மையான பட்ஜெட் கிடையாது, ஒரு ஜெராக்ஸ் பட்ஜெட். அந்த திமுக போடுற பட்ஜெட் எல்லாம் போடுறதுக்கு ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் தேவையில்லை, ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருந்தாலே போதும். எங்க ஊர்ல ஒரு குடிகாரன் கதை சொல்லுவாங்க. பயங்கரமான குடிகாரன் ஒருத்தன் இருந்தானா, என்ன செஞ்சாலும் அவன் குடிய நிப்பாட்ட மாட்டானா, குடிக்கு அடிமை ஆயிட்டான். மிரட்டி பார்த்தாங்க, அடிச்சு பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, சத்தியம் வாங்கி பார்த்தாங்க. ஆனா அந்த குடிகாரன் குடிய நிப்பாட்ட மாட்டான். என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த குடிகாரனோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனாங்களா. சாமி, இவன் ரொம்ப குடிக்கிறான், வாழ்க்கையும் வீணா போகுது, இவனை எப்படியாவது நல்ல புத்திமதி சொல்லி குடிய நிப்பாட்ட வைங்கன்னு கேட்பாங்களா. அதுக்கு அந்த சாமியார் அந்த குடிகாரனை பார்த்து, தம்பி குடிக்கிறது ரொம்ப பாவம், நீ குடிக்காத, நீ குடிக்காம இருக்க முடியும், நீ முயற்சி செஞ்சா, நீ நினைச்சா உன்னால முடியும்னு சாமியார் சொன்னாரு. அதுக்கு குடிகார, நான் என்ன பண்றது சாமி, எனக்கும் குடிய நிப்பாட்டணும் தான் ஆசை, ஆனா என்னால முடிய மாட்டேன்னு. யாராவது என்ன பேர் வச்சு கூப்பிட்டுடுறாங்க, இல்லைன்னா உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க, எனக்கு என் பேரை கேட்ட உடனே குடிக்கணும்னு தோணுதுன்னு. சாமியார் கேட்டாரா, அப்படி என்னப்பா உன் பேருன்னு கேட்டாரா. என் பேர் நெப்போலியன் சாமின்னு சொன்னாரா. அதானே பிரச்சனை, நான் உனக்கு ஒரு தீர்வு சொல்றேன்னு சொல்லி சாமியார் தண்ணி எடுத்து அவன் தலையில தெளிச்சு, இன்னையிலேருந்து உன் பேர் நெப்போலியன் கிடையாது, உன் பேர் நவீன், நீ குடிகாரன் கிடையாது, நீ இனிமே குடிக்க மாட்டே, குடிக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். குடிகாரன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து குடிக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணா, படுத்து பார்த்தா, உட்காந்து பார்த்தா, நடந்து பார்த்தா, அவனால முடியல. உடனே யோசிச்சான், போனா ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்தான், வச்சான், 3 வாட்டி தண்ணி தெளிச்சா, இனிமே நீ சரக்கு கிடையாது, உன் பேர் கஷாயம், உன்னை குடிச்சா தப்பு இல்லைன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிக்கு அடிமையான ஒரு குடிகார எப்படி திருந்த மாட்டானோ, ஊழலுக்கு அடிமையான திமுகவும் அப்படிதான், திருந்தவே மாட்டாங்க. அவங்க மக்களுக்காக யோசிக்க மாட்டாங்க, மக்களுக்காக பட்ஜெட் போட மாட்டாங்க. எல்லா வருஷம் ஒரே பட்ஜெட் போடுவாங்க, திட்டத்துக்கு மட்டும் பேர் மாத்தி வைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2023ல 1500 கோடி பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க. எதுக்குன்னு கேட்டா, கூவம் ஆற்ற சுத்தப்படுத்த போறோம், பூங்காக்கள் கட்ட போறோம்னு சொன்னாங்க. இப்போ 2024லயும் அதே 1500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா, நாங்க அடையாராத்த சுத்தம் படுத்துவோம், பூங்காக்கள் கட்டுவோம்னு சொல்றாங்க. 2025லயும் 1500 கோடி ஒதுக்குவாங்க. என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா, நாங்க பாலாறு சுத்தப்படுத்துவோம், பூங்காக்கள் கட்டுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஆணியும் புடுங்க மாட்டாங்க, அங்க ஒன்னும் சுத்தப்படுத்த மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2023ல 500 கோடி ஒதுக்குனாங்க, குளம் ஏரி எல்லாம் தூரு வாடுறதுக்கு. 2024லயும் 500 கோடி ஒதுக்கி இருக்காங்க, குளம் தூரு வாடுறதுக்கு. ஆனா ஏதாவது செஞ்சாங்களா? 500 கோடி செலவு பண்ணி திமுக உண்மையில குளம் ஏரி எல்லாம் தூரு வாரி இருந்தா சென்னை வெள்ளத்துல சிக்கி சின்ன பின்னமாக இருக்காது, மக்கள் வீணா போயிருக்க மாட்டாங்க. இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா டிசைனா
மாயாஜால பேச்சு பேசி மக்களை ஏமாத்துவாங்க. சரி, திட்டம் தான் நடத்தல, மக்களுக்காக உருப்புற மாதிரி ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களான்னு பார்த்தா அதுவும் ஒழுங்கா ஒதுக்குறது இல்லை. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க சொன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கலைஞர் பன்னாட்டு மையத்துக்கும் திரைப்பட நகரம் கட்டுறதுக்கும் 500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. புதுசா ஸ்கூல் கட்டுறதுக்கு நிதி இல்லை. சரி, இருக்கிற ஸ்கூலுக்கு இருக்கிற காலேஜ்க்கு பசங்க போறதுக்கு ஒழுங்கான பஸ் இருக்கான பஸ்ஸும் இல்லை. இன்னைக்கு திமுக ஆட்சியில பஸ் நிலைமை என்னன்னா, ஏறுறதுக்கு மட்டும் படிக்கட்டு தேவை, இறங்குறதுக்கு படிக்கட்டு தேவையில்லை. ஏதாவது ஒரு இடத்துல குழி இருக்கும், அப்படியே கீழே வர வேண்டியதுதான். என்னப்பா பஸ் இந்த நிலைமையில இருக்குன்னு கேட்டா திமுக அமைச்சர் சிவசங்கர் சொல்றாரு, அதிமுக ஆட்சி காலத்துல பஸ் வாங்கல, அதனால இந்த பஸ்ஸே இல்லைன்னு சொல்றாரு. 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல 15,000 பஸ் வாங்கியிருக்கோம் நாங்க. அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல கணக்கு எடுத்தோம்னா 2018ல 986 பஸ் வாங்கியிருக்கோம். 2019ல 2375 பஸ் வாங்கியிருக்கோம். 2020ல கொரோனா காலத்திலேயே நம்ம 240 பஸ் வாங்கியிருக்கோம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3 வருஷத்துல அவங்க எத்தனை பஸ் வாங்கியிருக்காங்க? 2021ல 0, 2022ல வெறும் 100 பஸ், 2023ல 0. செய்யற தப்பெல்லாம் திமுக செஞ்சுட்டு பழி மட்டும் அதிமுக மேல போடுறது அவங்களோட பழக்கம். சமீபத்தில் ஸ்டாலின் பேசினது பார்த்தேன். ஒரு இடத்துல ரொம்ப வீரமா பேசிட்டு இருந்தார். திராவிட ஆட்சியை நாங்க நிலைநிறுத்திட்டோம், சமூக நீதியை நாங்க நிலைநிறுத்திட்டோம், ஜனநாயகத்தை நாங்க நிலைநிறுத்திட்டோம்னு வீரவசனம் பேசிட்டு இருந்தார். ஆனா உண்மையில என்ன நிலைமை? இந்த விடியா திமுக ஆட்சி காலத்துல ஸ்டாலின் எதெல்லாம் நிறுத்திட்டாருன்னு நான் சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்திட்டாங்க. மானிய விலையில ஸ்கூட்டர் தர்ற திட்டம் நிறுத்திட்டாங்க. பெண்களுக்கு கறவை மாடு தர்ற திட்டம் நிறுத்திட்டாங்க. பெண்கள் ஆடு வளர்க்கறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. பட்டதாரி பெண்களுக்கு திருமணத்துக்கு உதவித்தொகை கொடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்க. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்க. ஏழை மக்களுக்கு சோறு போட்டுட்டு இருந்த அம்மா உணவகம் திட்டத்தை நிறுத்திட்டாங்க. முதியவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்துட்டு இருந்த திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. இப்படி மக்களுக்கு தேவையான ஏழை மக்களுக்கு உதவி செய்ய அதிமுக கொண்டு வந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் ஒன்னொன்னா திமுக நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை நிறுத்துவாங்க, ஆட்சியை விட்டு துரத்துவாங்க, அவங்கள திருத்துவாங்க. யார்கிட்ட வந்து இவங்க எல்லாம் பேசுறாங்க? என்ன நிலைமை இன்னைக்கு சென்னையில? மற்ற ஊருங்களுக்கும் சென்னைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்ற ஊருங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி திருவிழா நடக்கும், தேரோட்டம்லாம் நடக்கும். ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்துல சென்னையில திரும்புற பக்கம் எல்லாம் போராட்டம் நடக்குது. வேலைக்கு போறவங்க, பரீட்சை எழுதுறவங்க, இன்டர்வியூக்கு போறவங்க, ஆஸ்பத்திரிக்கு போறவங்க எல்லாம் 1 மணி நேரத்துல போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே கிளம்ப வேண்டிய நிலைமை. நான் கற்பனையா சொல்லல, இதுதான் உண்மையான நிலவரம். பல்லாவரத்துல பாத்தீங்கன்னா பார்வை இல்லாதவர்கள் போராட்டம், 1% இடஒதுக்கீடு கேட்டு. எக்மோர்ல பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், சமவேலை சம ஊதியம் கேட்டு. சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா செவிலியர்கள் போராட்டம், நிரந்தர வேலை வேணும்னு கேட்டு. பெசன்ட் நகர்ல பாத்தீங்கன்னா பெண்கள் போராட்டம், உரிமை தொகை கேட்டு, நிவாரண தொகை கேட்டு. மந்தவழியில பாத்தீங்கன்னா மாணவர்கள் போராட்டம், மடிக்கணினி கேட்டு, கல்வி கடன் ரத்து பண்ண சொல்லி. கோடம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா குடிகாரங்க போராட்டம், கலப்பட சரக்கு வருது, விலையெல்லாம் ஏத்திட்டாங்கன்னு சொல்லி. வில்லிவாக்கத்துல பாத்தீங்கன்னா வியாபாரிகள் போராட்டம், வரியெல்லாம் ஏத்திட்டாங்க, கவுன்சிலருங்க ஒரே தொல்லை பண்றாங்கன்னு. ஆவடியை தாண்டினீங்கன்னா விவசாயிங்க போராட்டம்.
கொள்முதல் ஏத்தி கொடுக்க சொல்லி, அசோக் நகர்ல பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் போராடுறாங்க ஓய்வு ஊதியம் ஒழுங்கா கொடுக்க சொல்லி, ட்ரிப்ளிகேன்ல பாத்தீங்கன்னா டிரைவர் எல்லாம் போராடுறாங்க எங்களுக்கு சேர வேண்டிய காசு எங்களுக்கு சேர்த்துடுங்கன்னு. இப்படி சென்னையில பொதுமக்கள் எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க, சட்டம் ஒழுங்குல இருந்து சாக்கடை தண்ணி வரைக்கும். ஆனா மக்களை பத்தி கவலைப்படாம திமுக மட்டும் கலெக்ஷனு, கரப்ஷனு, கமிஷனு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த திருட்டு திமுக இருக்காங்களே, இவங்க ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு கட்சி. உண்மையில சொல்ற, திமுகவுக்கு முதுகெலும்பே கிடையாது, கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது. எப்ப தேர்தல் வந்தாலும் யார் கூடயாவது கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலில் நிற்பாங்க. விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி அடுத்தவன் முதுகுல சவாரி செஞ்ச பழகினவங்க தான் திமுக காரங்க. தனித்து தேர்தலில் போட்டியிட துப்பில்லாத, திராணி இல்லாத, தைரியம் இல்லாத கட்சி திமுக. சின்ன சின்ன கட்சிங்கெல்லாம் கூட அவங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கு தேர்தலில் தனியா நின்று காமிச்சிட்டாங்க. ஆனா திமுக மட்டும் தேர்தலில் தனியா நின்னதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தைரியம் கிடையாது. மக்களை நம்பி ஆட்சி நடத்தினா, மக்களுக்காக ஆட்சி நடத்தினா எந்த தேர்தலா இருந்தாலும் தனியா நிக்கலாம். மகனுக்காக கட்சி நடத்தினா, மருமகனுக்காக ஆட்சி நடத்தினா நடு தெருவுல தான் நிக்கணும். கூடிய சீக்கிரம் ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நடு தெருவுல நிப்பாட்டுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தனியா நின்று இருக்கோம். அம்மா 2014 தனியா நின்னாங்க, ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் மாதிரி மக்களை நம்பி நின்னாங்க. 2014 எலெக்ஷன்ல அம்மாக்கு 37 எம்பி பரிசா கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். மறுபடியும் 2016 அம்மா தனியா நின்னாங்க, மக்களை நம்பி நின்னாங்க. 136 எம்எல்ஏக்களை கொடுத்து மெஜாரிட்டி ஆட்சியை கொடுத்தாங்க மக்கள். மக்களுக்காக வாழ்ந்தவங்க எங்க அம்மா. ஒரு கட்சியோட பலம் கூட்டணி கட்சியை வச்சோ இல்ல அடுத்த கட்சியில இருந்து ஆள் சேர்க்கிறதுலயோ கிடையாது. ஒரு கட்சியோட பலம் மக்களோட செல்வாக்குலையும் மக்கள் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.